தமிழகத்தின் மண்ணை நனைத்து பாயும் காவேரி கரையில் அமைதியாக தன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் ஒரு அழகு நிறைந்த கிராமம்தான் பூஞ்சேரி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச தாலுகாவில் காவேரி நதியின் கரையோரத்தில் அமைந்திருக்கும் இந்த அழகிய ஊரின் மக்கள் விவசாயத்தையே முக்கிய தொழிலாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் தினசரி உழைப்பையும் அன்றாட நிகழ்வுகளையும் பற்றியதுதான் இந்த முதல் பதிவு. முதல் விஷயம், எங்க ஊர் மட்டும்தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, இல்ல எல்லா ஊருமே இப்படிதான் இருக்கா? இளங்கவா, கிழக்கு கொல்லையில் ஒரு 10 தாறு வெட்டி வச்சிருக்கேன். அது 3 மணிக்கு வண்டி வந்துடும். அதை கொஞ்சம் தூக்கி வச்சிருக்கேங்கவா. கலப்படாங்க முதலாளி, 12 மணிக்கெல்லாம் தூக்கி வச்சிடுறேன். ஒரு 160 ரூபா காசு கொடுத்துருங்க. 10 தாரே 200 ரூபா தான் போகுன்ற, நீ 160 ரூபா கேட்குறேன், நியாயமா இல்லைங்கவா? ஸ்டார்டிங்கே 160 ரூபா தான் முதலாளி. காசு எடுத்துருவல இல்லைங்கவா? காசு எடுத்துலன்னா வீட்டு பரவாயில்ல, வீட்டில் போய் இப்போ கூகுள் பண்ணி விட்டுங்க. இன்னைக்கு தலைவாழை ஆர்டர் ஒரு 1000 இருக்கு. அதனால கொஞ்சம் நுனியா பார்த்து வெட்டு. டிப்பனை வெட்டி வச்சிடாத நீ பாட்டு. 160 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும், பரவாயில்லையா? தேடிட்டே இருக்கேன் காலைல இருந்து. ஏன் வேலைக்கு வரல இன்னைக்கு? மழை வர மாதிரி இருக்கு, குளிருது. உள் சோற்று போட 160 ரூபா காசு கொடுங்க. நாத்தங்க காஞ்சி கிடக்கணும், தண்ணி விடன போய் 160 ரூபா காசு சரியா போறேன். சிலம்பு சொல்லு. என் டிரைவர் வரல இன்னைக்கு. மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் வண்டி எடுத்துட்டு போய் கட்டு இறக்கிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா 160 ரூபா தெரியா? இன்னைக்கு எனக்கு இலை இருக்கு, ஆள் வரல. செந்தில் வந்து ஒரு கல்யாண ஆர்டர் இருக்கு, என் ஆள் எங்கேயோ லீவ் போட்டான். வந்து ஒரு இலை எடுத்துக்கூட. செந்தில் வரேன். சம்பளம் இல்லாம 160 ரூபா தருவியா? 160 தருவீங்களா? 160 தெரியா? 160 தரியா? ஆரம்பத்துல இருந்து 160 160ன்னு சொல்லிட்டே இருக்க. அப்படி எதை பத்தி தான்ப்பா சொல்ல போற? பாக்குற 90% பேர் தெரியும் நான் எதை பத்தி சொல்ல போறேன்னு. நம்ம தலைவனை பத்தி தான். இந்த தலைவனாலதான் நாடே இயங்குது. நாடு இயங்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த விவசாயம் இதுலதான் இயங்கிட்டு இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாஸ்கர் வினோத்குமார். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பூஞ்சேரிங்கிற கிராமத்துல வாழை விவசாயம் செய்து வாழை இலை 3 தலைமுறையா வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் பார்த்தது, கேட்டது, ரசித்தது, எங்கள் ஊர் மக்களுடைய அன்றாட விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதற்கான முதல் பதிவு தான் இது. நன்றி, வணக்கம்.